என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க விஷயத்த சொல்லாம இப்படி பதட்டமா பேசுறதுதான் எனக்கும் ருத்ராவுக்கும் ரொம்ப பயமா இருக்கு மணி. அதான் ருத்ராவே சொல்லியாச்சுல, எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படையா சொல்லுங்க மணி. ருத்ரா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் அனிதாவை பத்தி தான். ருத்ரா, நீ தைரியசாலின்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப சொல்ல போறத கேட்கறதுக்கு நீ இன்னும் கூடுதலா உன் மனசுல தைரியத்தை வரவழைச்சிக்க. நீ நினைக்கிற மாதிரி அனிதாவை சிவா ஒன்னும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல. அனிதா சிவா கிட்ட கர்ப்பமா இருக்கிறேன்னு பொய் சொல்லி நாடகம் ஆடி சிவாவை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. சொசைட்டில இருக்கிற உன்னோட பிரஸ்டேஜுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. என்னோட அத்தை யாரு முன்னாடியும் கை கட்டி தலை குனிஞ்சி நின்ற கூடாதுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் சிவா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. அப்ப கூட சிவா இந்த விஷயம் எப்பவும் அத்தைக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அவ மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிட்டா. மம்மி ஏன் இவ்வளோ டெரரா என்ன மறைச்சு பாக்குறாங்க? ஏதாவது ப்ராப்ளம் அடிக்க போதா என்ன? அதான் எனக்கும் தெரியல. கம்பெனி விஷயத்துல மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? ருத்ரா பாக்குற பார்வையை பார்த்தா ஏதோ ருத்ர தாண்டவம் இருக்கு. சரி வா, என்னன்னு பாப்போம்.